வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ஆகஸ்ட் மாசம் 26ஆம் தேதி திங்கட்கிழமை கோகுலாஷ்டமி. இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல 8 அரிசியை வச்சு இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்தை நீங்க செஞ்சாலே போதும். 8 கோடி ரூபாய் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட உங்களை தேடி வரும்னே சொல்லலாம். அதாவது பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமா உங்களுக்கு அதிகரிக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய பண கஷ்டமும் படிப்படியா குறைஞ்சு கோடீஸ்வர யோகம் உங்களை தேடி வரும். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாளா இருக்கு. முதல்ல இன்னைக்கு நமக்கு தேய்பிறை அஷ்டமி திதி இருக்கு. பொதுவா இந்த அஷ்டமி திதி பாத்தீங்கன்னா பைரவரோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அடுத்ததா இந்த அஷ்டமி திதின்னு எடுத்துக்கும் போது அஷ்டலட்சுமிகளோட வழிபாட்டுக்கு உகந்த நாளா இருக்கு. ஆவணி மாசத்துல வரக்கூடிய அஷ்டமி திதியை தான் நாம கோகுல அஷ்டமின்னு சொல்றோம். அந்த வகையில இந்த நாள் கிருஷ்ணர் மற்றும் பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த நாளா இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு கிருத்திகை நட்சத்திரம் இருக்கு. இது முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாளா இருக்கு. இன்னைக்கு நமக்கு திங்கட்கிழமைங்கிறனால இது சிவபெருமான் மற்றும் சந்திர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாளா இருக்கு. இந்த நாள் பாத்தீங்கன்னா இப்படி பல தெய்வங்களோட வழிபாட்டுக்கு உகந்த நாளா இருக்கு. இந்த நாள்ல நாம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் அனைத்து தெய்வங்களோட பரிபூரணமான அருளும் நிச்சயமா நமக்கு கிடைக்கும். அதனால நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் படிப்படியா குறைஞ்சு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் நம்ம வாழ்க்கையில ஏற்படும். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா 888ங்கிற சேர்க்கை நமக்கு இருக்கு. இன்னைக்கு தேதி 26. இதுல இருக்கக்கூடிய 2ஐயும் 6ஐயும் சேர்க்கும் போது நமக்கு 8ங்கிற நம்பர் வரும். மாசம் ஆகஸ்ட் மாசம், 8வது மாசம், வருஷம் 2024. இதுல இருக்கக்கூடிய 2, 2, 4 இதை சேர்க்கும் போது நமக்கு 8ங்கிற நம்பர் வருது. லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இந்த 8ங்கிற நம்பர் அபரிமிதமான பணத்தை வளங்களை நமக்கு ஈர்த்து கொடுக்கும். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான நம்பர்னே சொல்லலாம். அதுலயும் இந்த 888ங்கிற சேர்க்கை இன்னமுமே சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லலாம். அதனால இந்த நாளை யாருமே தவற விடாதீங்க. அந்த வகையில பணத்தை வசியம் செய்யறதுக்கு இந்த நாள்ல செய்ய வேண்டிய 2 விதமான பரிகாரங்களை இதே வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் குறையணும்னு நினைக்கிறவங்க இப்ப நான் சொல்ல போற 2 பரிகாரத்துல ஏதாவது ஒரு பரிகாரத்தை மட்டுமாவது செஞ்சு பாருங்க. 2 பரிகாரத்தையும் சேர்த்து செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா இது உங்க விருப்பம் தான். இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் செய்யலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. இப்போ பணத்தை வசியம் செய்யறதுக்கு இந்த நாள்ல செய்ய வேண்டிய அந்த முதல் பரிகாரம் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு பேப்பர், அதுக்கப்புறமா பேனா தேவைப்படும். கோடு போடாத அன்ரூல்டு பேப்பரா பார்த்து எடுத்துக்கோங்க. ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை நீங்க பயன்படுத்திக்கோங்க. இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த டைம்ல செய்யணும்னு பாத்தீங்கன்னா நைட்டு 8 மணில இருந்து 8 மணி 59 நிமிடங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இதுல பெஸ்டான டைமிங் சொல்லணும்னா நைட்டு 8 மணிக்கு இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிங்க. அப்படி இல்லைன்னா 8 மணி 8 நிமிடங்களுக்கு இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய ஆரம்பிக்கலாம். இப்படி குறிப்பிட்ட நேரம் பார்த்து உங்களால பண்ண முடியலன்னா பரவாயில்ல. இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள உங்களுக்கு எப்ப டைம் இருக்கோ அப்ப இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. இந்த நாள் ஃபுல்லாவே அந்த 888ங்கிற நம்பரோட எனர்ஜி அதிக அளவுல தான் இருக்கும். இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம். உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் பெருமாள் கிட்டையும் சிவபெருமான் கிட்டையும் அஷ்டலட்சுமிகள் கிட்டையும் மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய கிரிட்ட வரைஞ்சுக்கோங்க. இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிறத அஷ்டலட்சுமி கிரிட்னு சொல்லுவாங்க. இத பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 2-3 பதிவுகள்
கொடுத்திருக்கேன். நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட்டும் கொடுத்திருக்கு. இப்ப நான் என்கிட்ட இருக்கக்கூடிய பிரிண்ட் அவுட்டை அப்படியே போட்டோ எடுத்து உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அதனால நடுவுல இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டு பிளாக் கலர்ல இருக்கு. ஆனா நீங்க எல்லாத்தையுமே ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்தி எழுதிக்கோங்க. பிளாக் கலரை யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ அந்த கிரிட்ல நடுவுல இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டை மட்டும் நான் உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன். டிவைன், மிராக்கிள், கவுண்ட், டுகெதர், பக்கெட், ஷாம், நயன். இந்த ஸ்விட்ச் வேர்டு எல்லாத்தையும் நீங்க கேபிட்டல் லெட்டர்ல தான் எழுதணும். இந்த வீடியோவை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு அதை கொஞ்சம் ஜூம் பண்ணீங்கன்னா அதுல உள்ள எழுத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு தெளிவா புரியும். அதை பார்த்து நீங்க எழுதிக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு கார்னர்லயும் கொடுத்திருக்கக்கூடிய நம்பர்ஸையும் நான் எப்படி கொடுத்திருக்கனோ அதே மாதிரி எழுதிக்கோங்க. இந்த கிரிட்டை வரைஞ்சதுக்கு அப்புறமா அதுக்கு கீழே 1 2 3 4ன்னு சொல்லி 8 வரைக்கும் நீங்க நம்பரை போட்டுக்கோங்க. நம்பரை போட்டுக்கிட்டு 888ங்கிற ஏஞ்சல் நம்பரை 8 முறை 8 டைம்ஸ் நீங்க எழுதுங்க. இதுக்கப்புறமா அந்த பேப்பரை பின்பக்கம் திருப்பி உங்க வீட்ல யாருக்கெல்லாம் பணவரவு அதிகரிக்கணும் நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை எழுதுங்க. இப்போ உங்க வீட்ல 2 பேர் சம்பாதிக்கிறீங்கன்னா உங்க 2 பேரோட பேரையும் நீங்க எழுதி வைங்க. இப்படி எழுதினதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை மடிச்சிட்டு உங்க 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு இந்த பேப்பர்ல யாரு பேரெல்லாம் எழுதுனீங்களோ அவங்களுக்கெல்லாம் பணவரவு அதிகரிக்கிற மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, வீண் விரைய செலவுகள் இருந்தாலும் சரி, பணவரவு அதிகரிக்கிற மாதிரி மட்டும் நீங்க கற்பனை பண்ணி பார்த்தாவே போதும். எந்த அளவுக்கு தெளிவா டீடைலா நீங்க கற்பனை பண்ணி பாக்குறீங்களோ அந்த அளவுக்கு அற்புதமான பலன்கள் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். சரி, இப்படி எழுதி வச்சிருக்கக்கூடிய பேப்பரை என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா 1 மாசம் வரைக்கும் இந்த பேப்பர் அப்படியே இருக்கட்டும். அடுத்த மாசம் தேய்பிறை அஷ்டமி திதியை நீங்க கணக்குல வச்சுக்கிட்டு அந்த நாள்ல இந்த பேப்பரை எடுத்து கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு தாந்திரிக பொருளை எரிக்கும் போது இந்த பேப்பரையும் கூட சேர்த்து எரிச்சிட்டு சாம்பலை உங்க வீட்டுக்கு வெளியில வந்து ஊதி விட்டுருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். அடுத்ததா இந்த நாள்ல செய்ய வேண்டிய 2வது பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த பரிகாரத்துக்கு 8 அரிசி நமக்கு இருந்தாலே போதும். வேற எந்த ஒரு பொருளுமே நமக்கு தேவை கிடையாது. 8ங்கிற நம்பரோட எனர்ஜியை ஆக்டிவேட் பண்றதுக்காக தான் நாம இங்க 8ங்கிற எண்ணிக்கையில அரிசியை எடுத்துக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு முனை உடையாத அரிசியா பச்சரிசியா பார்த்து எடுத்துக்கோங்க. பச்சரிசி கிடைக்காத ஊர்ல இருக்கிறீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் அப்படி இல்லைன்னா சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய அரிசியை நீங்க எடுத்துக்கோங்க. இந்த பரிகாரத்தையும் இன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு செய்யறதுக்கு ஆரம்பிங்க. அப்படி இல்லைன்னா 8 மணி 8 நிமிடங்களுக்கும் செய்ய ஆரம்பிக்கலாம். அடுத்ததா 8 மணில இருந்து 8 மணி 59 நிமிடங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். அப்படியும் இல்லைன்னா இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள எந்த நேரத்துல வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் 8 அரிசியை நீங்க வச்சுக்கோங்க. இப்படி 8 அரிசியை வச்சுக்கிட்டே உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் பெருமாள் கிட்டையும் அஷ்டலட்சுமிகள் கிட்டையும் சிவபெருமான் கிட்டையும் முருகப்பெருமான் கிட்டையும் மனசார உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இப்போ நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஸ்விட்ச் வேர்டு ஃப்ரேஸை 8 நிமிஷத்துக்கு நீங்க சொல்லணும். முதல்லயே உங்க போன்ல அலாம் செட் பண்ணி வச்சுக்கோங்க. 8 நிமிஷத்துக்கு அலாம் செட் பண்ணி வச்சுக்கிட்டு இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டை 8 நிமிஷத்துக்கு நீங்க சொல்லுங்க. பிளத்தோரா கவுண்ட் கிளவுட்ஸ், பிளத்தோரா கவுண்ட் கிளவுட்ஸ். இதுதான் அந்த ஸ்விட்ச் வேர்டு. நிறுத்தி நிதானமா உணர்ந்து பொறுமையா சொல்லுங்க. அதே மாதிரி பணவரவு உங்களுக்கு அதிகரிச்சுட்டா எந்த அளவுக்கு சந்தோஷமா இருப்பீங்களோ அந்த சந்தோஷத்தை இந்த டைம்ல உங்க மனசுக்குள்ள கொண்டு வந்து இந்த ஸ்விட்ச் வேர்டை சொல்லி பாருங்க. நம்ம வாழ்க்கையில பணவரவுல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஸ்விட்ச் வேர்டு தான் இது. அதுலயும் இந்த 888 சேர்க்கை இருக்கக்கூடிய இந்த நாள்ல இந்த ஸ்விட்ச் வேர்டை பயன்படுத்தும் போது இன்னமுமே அற்புதமான பலன்களை நிச்சயமா நமக்கு கொடுக்கும். சரி, 8 நிமிஷம் இந்த ஸ்விட்ச் வேர்டை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த அரிசியை எடுத்து ஒரு கிண்ணத்திலேயோ தட்டிலேயோ போட்டு உங்க வீட்டுல ஏதாவது ஒரு இடத்துல பத்திரமா நீங்க வச்சிருங்க. நாளைக்கு காலையில எந்திரிச்சு இது கூட இன்னும் கொஞ்சம் அரிசியை சேர்த்து காக்கை குருவிகளுக்கு உணவா வச்சிருங்க. அப்படி இல்லைன்னா இந்த அரிசியை 1-2 பவுடர் பண்ணிட்டு மண் இருக்கக்கூடிய இடத்துல ஓரமா ஏதாவது ஒரு மரத்துக்கடியில நீங்க தூவி விட்டா கூட எறும்புகள் வந்து அந்த அரிசியை எடுத்துக்கும். இப்படி அரிசியை நீங்க காக்கை குருவிகளுக்கு அப்படி இல்லைன்னா எறும்புக்கு உணவா வைக்கும் போது பணவரவுல எனக்கு இருக்கக்கூடிய தடைகளும் திருஷ்டி தோஷங்களும் இதோட நீங்கட்டும், என்னிடம் பண
பணவரவு அதிகரிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி உங்க மனசுக்கு தோன்ற மாதிரியான பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸ சொல்லிட்டு நீங்க வைங்க. முக்கியமா பணவரவுக்கு இருக்கக்கூடிய தடைகளும் திருஷ்டி தோஷங்களும் கர்ம வினைகளும் குறையட்டும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே அந்த அரிசியை நீங்க வச்சுட்டு வாங்க. இதுக்கப்புறமா நடக்கக்கூடிய மாற்றங்களை நீங்களே உணர்வீங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.